இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. வேற மாதிரி 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 வேற மாதிரி 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 வேற மாதிரி வேற மாதிரி இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. ஏற்கனவே அம்மா இன்னைக்கு கண்டிப்பா பாத்துட்டு போயிடலாம். நீங்க சீக்கிரம் வாங்க. ச்சே எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சிட்டே இருக்கான். இப்போ அத கரெக்ட் பண்ணு. எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டா அடிக்கிறே. டேய் நான் சொல்றேன்டா. எந்திரா அந்த டிவியை போடுறா. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. அத நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விளையாட்டுக்கு தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகசுத்ரன் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா சீதா, 2 நிமிஷம். எஸ் எஸ். இது சும்மா புரட்டி போட்டு என்ன என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ரொம்ப ஆக்டிவா. ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆடியன்ஸ் இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? சார் எனக்கு 10 பைடு கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலஞ்சிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலடா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல வச்சுச்சுன்னா, ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குடா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? ஏய் குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சா? ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்டு அனுபவிச்சவன். ஆனா என் பையனை நான் குரு இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியேடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?
உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். இல்ல உன் கூட ஒண்ணு சுத்திக்கு நிக்குமே, பேர் என்ன? சீசு. ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். ஓ சரியா? செத்த குருவிக்கு கிளி எதுக்கியா? தனியா இருக்கிற அழகான பொண்ணுகிட்ட என்னடா கலாட்ட பண்ற? அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? You stupid moron. என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இத பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? Be careful. சும்மா உலலாக்கி. ஏய் என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன், ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 வரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய் டேய் குட்டி, என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற, அவன்தான். அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடல ஸ்மிதா. தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ், இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். கிரண் சாருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போனா நாத்தம் அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரன் உனக்கு பார்சல் அனுப்பியிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சு. சாரி படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வால் வருது. இப்ப பாரு. இத நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சிங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்ல. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். ஷரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிரில். டேய் என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போறேன். என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீதான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் நடிப்பா?
இதுக்கெல்லாம கோச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டு போட்டியா? இனிமே உன்னை எங்கேயும் போக கூடாது. போ போ போ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா வா. ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? பயப்படாதீங்க, உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனை நாளா பார்க்க வரல தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்கறது நானே கேனேண்ணா. எனக்கு டவுட்டே உன் மேல தான். ஏன் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட் பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிசினஸ் பண்ணலான்னு இருந்தாரு. அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டுனார். பாவம், அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் உங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். டே கிரண், நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. ஏய், யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், எங்க 2 நாள் ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? துரணா, உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலை தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாம். எந்திரா. உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன், அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதை சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்ட ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா மாட்டா மாதிரி சும்மா சோகா இது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now. தோடா, வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாங்கடா வாங்கடா, எல்லாம் பீஸ் எடுத்துனாங்கடா. பைசட்டி நைனா, இந்தடா கண்ணா, நீ சாப்பிடு. பொண்ணு வாங்க நைனா. யாருடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? துரண, நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் திறக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? ஆமா, ஒருத்தர் நமக்கு தருவார். வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமேவா குரு? இந்த பாப்பா சிம்பு கூட விளையாண்டு போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி, கோச்சிக்காரு குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ,
இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலாம்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த் நல்லா பண்ணுவாப்ல, அதான் பண்றேன். ஓகே. ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல, நான் நீங்க ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச காமல வந்து நான் படுத்துட்டேன், அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு நான் திங்கற இப்படி வந்து வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுங்கற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண், ஆனா அது முக்கியம் இல்ல. தோணிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு? சதீஷ். சதீஷ் உங்களதான், வாங்க. வாடா அக்கா, ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, தங்கத்தை நான் கையில வச்சு தாங்குவேன் மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே, கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு ஒரா குரு. குரு மேலே நீ பெரியாதா குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம்லாம் கூப்பிடாத, சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லுச்சு குரு. நான் குரு யோசிக்கிறேன், அது வந்து அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? கிஃப்ட் குரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுச்சுன்னா, அதான் எங்க அப்பா ஊரே கொள்ளச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கானே, அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகுது. சரி விடு, வேற பொண்ணு பக்கத்துல குரு. குரு நான் குரு பொசுக்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா? புத்திசாலிடி நீ, சல்ல குட்டி வா. இனிமே இந்த பொண்ணு இப்படிலாம் பார்க்காத. நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் பண்ணல, 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது 40 லட்சமா? நீ சும்மா சாகற ஓந்து தான் எடுத்து குத்த. அது எடுத்துனா குரு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான்னு பாருங்கடா.
ஏமாந்து போகும் பணங்காச கண்ணுல நீ காட்டு தப்பு சரியா தன்னால மாறும் உசிய காட்டடிக்கும் இந்த ஆளு இசிய காசடிக்கும் கெட்டிக்காரன் பாரு இவன் போல கில்லாடி வேற யாரு நான் யாரு ஊர கெட்டு பாரு நானே ராஜா நானே ராஜா நானே ராஜா நானே ராஜா இங்க பாரு அந்த பொண்ணு சும்மா டைம் பாஸ் தான். நீ உள்ள பொண்ணு கட் பண்ற அப்புறம் நீ கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, நான் கோடீஸ்வரனுக்கு மச்சான். ஹலோ, இது என் தங்கச்சி. ஓ, நீங்க என்ன வச்சிருக்கிற மாதிரியே இவளையும் வச்சுக்கோங்க. யோ, என்ன தப்பா பேசுற? அதுவும் இவ முன்னாடி அப்படி இல்ல பாஸ், இவன் நல்ல குக்கு, நமக்கும் சமைக்க ஆள் தேவையில்ல தான். Say who are you? Nane Raja, 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 Nane Raja. குளு குளு ரெசார்ட் நல்ல அம்சமா இருக்குல்ல பேரு. செம்மையா இருக்கு பாஸ். இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கிடைக்கும் போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ். ஐட்டலாம் வேணாம் சார், ஆஃப் சரக்கு கிடைக்குமா? சரக்கா? சரக்குலாம் இங்க இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல சார். லவ் மேட்டரா? அப்பனா மேடம் தான். மேடம். எஸ். வாட் இஸ் த மேட்டர்? இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல மேடம். வாட்? அல்ல What? என்னாச்சு? ஏய், ஃபுல் ஸ்டிப் ஃபுட்பாலர் பையன் அவன் மூஞ்ச பார்த்து சூரேண்டான். அட பாய், இங்க தூக்கி அவமேல வாதத்துல அவ தோச்சு விட்டுப்பா. வாத்தல தல வேற ஏதாவது பார்க்கலாம். வாத்தல வகத்தல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டல. வா பக்கல ஓமா ட்ரை குடிக்கலாம். குடிகார பயலுகளா, நீ ஏன்டி உன் மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச? எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்தை நாசம் பண்ணிருக்கானுங்க பாரு. அவனுக்கு என்ன சாப்பிட்டா நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல, வாந்தி மேட்ரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, குடிக்கார பசங்க என்ன குடிச்சானுங்கன்னே தெரியல. ஊத்தியா பாஸ், மேடத்துக்கு மேல கொஞ்சம் வெளில வரும்போதெல்லாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ். நான் சொன்னா இங்கேயா கேக்குறா? இப்ப புரியுதா என் நிலைமை? தண்ணி ஊத்தியா கழுவலாம். பாத்துட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்றீ. இதெல்லாம் பண்ணாத. என்ன பாஸ், ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன? எழுந்துருங்க பாஸ், உள்ள போலாம். யோ, ஊத்தியா. என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா பாஸ்? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? ஊத்து. உள்ள போலாங்களா? வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். என்னது? ஐயோ, ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு. வாங்க சார், வாங்க மேடம். எல்லாம் புதுசா இருக்கே. ஆமாங்க, ரொம்ப செலவு பண்ணிருக்கேன். உங்க பேரு? என் பேரு கந்தன், இவ என் பொஞ்சாதி பத்மா. நைஸ். உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம். இந்தாக்க. ஐயோ, நான் சாப்பிட என்னன்னு கேட்கவே இல்லையே. நான் போய் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு வந்தேன். போ போ. மணி நல்லா ஆட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு ஸ்மிதா. ஒரு வழி
நிறைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. தெரியும். இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. என்ன பாஸ் நல்ல தூக்கமா? எங்க நைட் ஃபுல்லா ஒரே டிஸ்டர்பன்ஸ். புரி பாஸ். நான் உங்களுக்காக சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க பிளேட்ல ஆட்டின்லாம் வச்சிருக்கீங்க? ஐயோ, அந்த ஹார்ட்ல ஓட்டு போட்டீங்க, ரொம்ப வலிக்குது. கவலைப்படாதீங்க, உங்க வலிக்கு நான் மருந்து வச்சிடுறேன். இப்பதான் எனக்கு எத்தமா இருக்கு. டேய், என்னடா ஓர வலியற? யோ ஷரத், டிஸ்ட்ரிக்ட் சாப்பிட ஏதாவது வேணுமா? கில் போ. ஓகே பா. ஓயா. உன்னோட புரியுதா? அந்த பக்கோட முஞ்சிய கட்டிக்கிட்டாங்க. போறானே. சார், ரூம் சர்வீஸ். சார், என்னடா நீ ஓட்ட போடுற, அவ்வளவு நெஞ்சில கைய வைக்கிறா, அப்புறம் நீயே அந்த ஓட்டையில ஜாம் தடவற. டேய், எனக்கும் பூரி சுட தெரியும்டா. என் பூரிய பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கியா? இந்த பண்டாரம் அவன் அண்ட்ராயர் சட்டி கோமனம் பா என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து துவச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆப்போசிட்ச்சு. இவனுக்கு கோபத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? ஏய், இவங்க கூட பேக் செக் பண்ணி யாருன்னு பாரு. ஓ, கரண்ட் பாலையா ஈர ஜட்டியா போட்ட. நீ காசு பேக் ஒரு ஃபோன் கூட இல்லடா. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, அத ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அவன் டென்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கையேறி. அத கிரண் சொல்லட்டும். உனக்கே ஏறிது? எனக்கே ஏறிதா? அவன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானு. வேற ஆள் கிடைக்கல. என்ன நீ மேல கை வைக்கிற? ஏய், ஆளு மூஞ்சி பாரு, குரங்கு மாதிரி. தைரியம் உனக்கு. ஊரி சொல்ற கைய ஒட்டக்க பாரு. என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? பாஸ் பாஸ் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்த மாதிரி லேடிஸ் ஃபைட்ல நான் பார்த்ததே இல்ல பாஸ். விடியா. எப்படியா நீ பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கூட போய் அவளை தான பிடிக்கிற நீ. ஏய், நிறுத்துக்கடி. இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. யோ ஷரத், கீழ போய் ரெஸ்ட் எடுத்து வா. நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். மென்டலாங்க நீங்க? என்ன உளறற? போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல போறீங்க? நேற்று 2 பேரும் ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷேட்ல கோணத்தை காய போட்டு போய் இழுத்துக்கிட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ், கண்டிப்பா நம்பிடுவாங்க. என்ன நக்கல? என்னண்ணா பாஸ், இப்படியே போய் போலீஸ் சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்க மேலே கேஸ் திருப்பி டின்னு கட்டுவான். அவன் லத்தியை விட்டு ஆட்டுற ஆட்டில் நீங்களும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆயிடும். பார்த்துக்கோங்க. டேய் கிரண், அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா காசையும் நம்ம இதுல தான் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சரே இதை நம்பி தான் இருக்கு. சரி, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? பாஸ், இதுங்களை பார்த்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடி இந்த மாதிரி இருக்கு. நாமளும் இந்த தப்பு பண்ணல, அதனால டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸா? அநியாயமா பணம் பத்திக்க வச்சிட்டியே என்ன? அண்டவா, எங்க பாஸ் பண்ண எல்லா தப்புக்கும் அவரை மன்னிச்சிரு ப்ளீஸ். நானே தப்பு பண்ணேன். பணம் பத்திக்க நீ தானே கொடுத்த? ஐடியா கொடுத்தேனோ நான் தான் பாஸ். ஆனா நாளைக்கு பிரச்சனை போலீஸ் வந்தா உங்களை தானே நோண்டுவான். நீங்க தானே ஓனரு. அவங்கள்ட்ட இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் தப்புலன்னு சொல்ல முடியுமா? என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்னத்தையும் நினைச்சிருப்பீங்க. சாரி. ஒரே டென்ஷன் இருக்கு ஷரத். இந்த மாதிரி பணம் பத்திக்க விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருந்த எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். யார் சார் வீட்ல? என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனர்? நான் தாங்க ஓனர். சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. அது வந்து முடியல சார். ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் பண்ணலாமா? அப்ப நான்லாம் எப்படி சார் போட்டு நடத்துறது? யோ என்ன சொல்ல வர சார்? உங்களுக்கு செடி நடணும், பழம் தோண்டனா எங்களை கூடுங்க சார். நீங்களா பழம் தோண்டி மூடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட நல்ல நல்ல பிளானட்ஸ்லாம் இருக்கு சார், பாருங்களேன் சார். சார் தேங்க்யூ சார். காலம் என்ன பார்த்து
ஐயோ ஷரத், நம்ம குழுத்தோடைய 3 விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா. வா போய் சரி பண்ணலாம். வா வா சீக்கிரம் நொடியா. தோட்டக்காரர்ல இருந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. வா போய் பாப்போம். ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யாரை சொல்றாரு? ஐயோ ஐயோ, என்னையா டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு. போலீஸ் வராங்கயா. அட பாவி, டபக்குடப்பா இப்போ மட்டும் பாஸ்டா ஓடுறான். யோ ஷரத் பாஸ், வாங்க பாஸ், ஒளிஞ்சுக்கலாம். நகரியா, யோ நகரியா. மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மேடம், இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம். சொல்லுங்க, நான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போறவதான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? என்ன வேணும்? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும். யா, டெல் மீ. நான் தான் ஓனர். இவ வளர்றா. இது சும்மா எடுபிடி. யார் எடுப்புடி? பின்ன உன்னை கை காலமுக்கு தானே கூட வச்சிருக்காரு. நானா? நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த. நீ தான் எடுப்புடி. அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு. அதான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. இவரு போயிட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக கண்டவங்க முதுகுல வச்சிருக்க வேண்டிய இல்ல. என்ன நினைச்சிட்டு எனக்கு வேலை வேலை வச்சுக்காத. இவங்க நம்ம போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை எடுத்துங்க. நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்துல இந்த 2 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க இங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க 4 பேர் இருக்கோம். நானு இப்ப போனாங்களே இந்த 2 பொண்ணுங்க. 4வது யாரு? அது வந்து ஷரத். இங்க வாயா. ஜன்னல் தொடச்சிட்டு இருந்தார் சார். சார் வணக்கம் சார். எங்க மேனேஜர். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இங்க எத்தனை கஸ்டமர் தங்கி இருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார். யாருமே வரல சார். அது வந்து சார் 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 சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போலே புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மள மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன். ஓ சாரி சார், சாரி சார். இந்தாங்க. எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க. லெஃப்ட் கொடுக்கறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சாரி சாரி சாரி. இப்போ இல்லைம்மா, அடுத்த முறை. ஓகே சார். இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸ்ல மாட்டிருக்கியா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். நான் ரொம்ப நல்ல பையன். பிடிக்கிறேன் பிடிக்கிறேன், சீக்கிரம் பிடிக்கிறேன். பாஸ், நம்ம இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு ஊரா போடுவோம். எங்க ஹோட்டல்ல தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண். இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்க மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டல்ல கக்கூஸ் கலவரன்னு சொன்னா கூட இதே ரியாக்ஷன் கொடுப்பா. பாக்குறியா? இனிமே இங்க 2 பொண்ணும் தங்கி இருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? என்னையா சொன்னல? இப்ப நீ தான் சொல்லி பாரு. எப்படி சார்? சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல. கவனிச்சிங்களா? வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி தடவிக்கிட்டே அண்ணா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உடனே திட்டதானே சொன்னேன். How could you do this to her? Give some respect to your daughter. என்னையா அந்த பொண்ணு கிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா? டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லுது. மேடம், புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட இயலாமைய ஏன் கிண்டல் பண்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இவனை தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன், ரத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன பத்தி? ஆமா ஆமா, அடிக்கிற கை தானே சார் அன்னைக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க 2 பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. போறோம் குசலக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே? 2 ரூம் பாஸ், சூப்பர். ஐயா, கழுசட சகுனமே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார்? நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல.
இல்ல இல்ல ரொம்ப தப்பா இருக்கு. வேணாம், இந்த இடம் சரியில்லை. வேணாம், இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படின்னா விபரீதம் நடந்துற போகுது. அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? சார், அப்பா சார், டாடி டாடி அப்பா டாடி யோ என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டீங்களே, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நாங்க ஒண்ணும் கொல்லையா? கேட்கவே இல்லையே. ஏய் தப்பு முக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. பொறுமையா இரு, ஏன் இப்படி கத்துற? பிபி நெஞ்சு இன்ஜர் செத்துற போற. போடா. ஐயோ அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ இவனும் போயிட்டாயா? மிமி ஜாக்க மூச்சா. டேய் என்ன நம்மள புடிடா, போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்கா மூச்சா நில்லுடா. டேய் 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 நில்லுங்க. மேடம் மேடம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. ஆமா மேடம், கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேல நேரம் விழுந்து வைக்க போகுது. இவனுங்களுக்கெல்லாம் சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இந்த ஷரத் தாண்டா, இவ சொல்ல சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க. என்ன வம்பா போச்சு? நான் ஏதோ கூட்டம் போல சொன்னாலும் நடந்துச்சு. அது பேர் கோயின்சிடென்ஸ். இப்ப நான் மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொல்றதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல சாத்தானா? சி, என்ன கன்றாவி கனவுடா இது. சரத், என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விட தான் பாஸ். மூஞ்சி அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். ஆ
அழகா இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டாக ஒர்க் அவுட் சொல்கிறேன்ல, ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னடா இது? பசங்களா ஓடாதீங்க, நில்லுங்க. சைலன்ஸ். நானா? இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க எல்லாரும். சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க. பாங்க டீச்சர், எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்கள் பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துட்டு போல. பாஸ், இது வரைக்கும் நம்ம எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. புதைக்க இடத்துல வர கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரும் சாவ போகிறதில்ல, யாரும் சாவாக நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒன்றுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா, அதான் எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் வாந்தி எடுக்கிறீங்க? ஐயோ போச்சு, நம்ம ஓட ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளையர் சொல்லி போடுது. ஐயோ, அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா மணிடிக்க போற? ஆராட்டு பட போட. சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், டெட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான், உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோர் பலர், பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம், ஜுனூன் 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 ஜுனூன். சூப்பர் சார், ரொம்ப நாள் இந்த பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களுடைய ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்ளோ கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜன்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையே செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீ தான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க. கூட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவ்வளவு மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல? நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? என்ன கொட்டனல மாட்டல. வேலையை பார்க்க சொன்ன என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ், என்ன பார்த்தா விளையாண்டாம மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்? யாரு அந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்கா விதமா பாட்டி அடிக்கிறானுங்க. இவங்கள சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்லா தலைய மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜேம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247. வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கீழே தருவாங்க, ஊஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்ல பாஸ், அதுல 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே, பாக்குறேன். 5 6 7 8 15 18 50 இந்த லுக்கு கொன்னு குறைச்சல. 125
200, 243, 245, 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்க மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ பதில் சொல்லியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ சரத், யோ லுங்கி கண்டிச்சு யார் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? இல்லையா? பயமா இருக்கியா? யோ இல்லையா? அடிங்க பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டதுக்கு தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படியே விட்டுறோம். ஷரத் எந்திரியா, என்னாச்சு போய் பாப்போம் வா. ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போன வானரங்க இப்படி வாசிக்கு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி. எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. யோ வாயா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டு உயிரை வாங்குறீங்க? 8 4 6 சார் 10 சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. ஆரஸ்டின் பர்றாரு. பாஸ், முதல் முறை எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யோ இறங்கியா, இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருப்பாரு. சரி, நாங்க வரோம். பை. சார் சார், நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிட்டு இருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா? சோப் அடிக்க கமல்ல சொல்லிருக்காயா? ஐயோ ஐயோ சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவ கிரிமினலா இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேய் எப்படி முடிவு பண்ணுவ? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. எனக்கு என்னமோ
அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? உனக்கு வாய்ஸ் வச்சிட்டேன். அப்புறம் ஷரத் ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், ஃபேரன் ஒலி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ், விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ், ஐயோ விடு. என்னடா ஆச்சு? சொல்லுடா. தெரியலனா? சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? விடுங்க ப்ளீஸ், விடுங்க. டேய், தெரியலடா. இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஐயோ, விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே. அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன பாருடி, அந்த ஃபேன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட விளையாடிட்டு இருக்கா. ஐயோ, முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி நான் எனக்கு ஆவாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா? இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாய் வந்துருவான் பாஸ். பண்ணி மூஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும். அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறான் இவன்? ஹெட்ல பிளட், ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இல்ல, இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு. அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுத்து பொறுத்தா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதூர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? கிராண்ட்மா! என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய், முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிள்ளை இல்லதாங்கயா. இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொடாதீங்கயா. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துறான் பாத்தியா? வெரி குட் ரா. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா? டேய் வா. என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால? வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறது தான்.
ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வான்னு கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சி நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய். அதுதான் நான் பாத்துருக்கேனடா. எனக்கு இப்போ அவசரமா ஒண்ணுக்கு வருது. கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? அடா பாவி. டேய் டேய் என்னடா அது? கடப்பாக்கல்ல போறல இருக்கு வேற. டேய் பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், வரானான்னு பாப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாயா 2 பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் சொன்னத? இந்த பாட்டி கதைக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய், ஒரு அழகிய நிறுத்து. இதை பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி மூஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய், பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பார், நான் முதல்ல கூப்பிடுறேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. பார், வாடா வாடா. உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல உன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூர்ல போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு சொல்ல சொல்ல எல்லாம் இருந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்னைக்கு நேரமோ என்னமோ தெரியல, நான் சொல்ல சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடர்கதையாக நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்கள் எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற விட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலையும் வரலங்கிறது தான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை அவனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்யா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. அது பம்செட் பத்மினிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்தேன். எனிவேஸ், கடைசியில நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாம உன்னை வேற லெவலில் சந்தேகப்பட்டீங்க. நீ நல்ல வந்தா. பாஸ், படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே.
வாடா வாடா பண்ணு. இங்க என்ன பண்ற? பாஸ் நாளைக்கு இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்துறாங்க. உயிரெல்லாம் கையில எடுத்து வச்சுக்கோங்க. கிளம்பிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்து ஹோட்டலுக்கு அமைச்சுக்கோ. பாஸ் என்னையா? நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத் வெரி குட் யா. டேய் சாபாஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்க டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்பட கூடாது. வா நம்ம வெளி பாத்ரூம் போய் பண்ணுவோம். மறைக்காதடி. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்ல பாஸ், இது ஏன் பயம். இதை நானே எதிர்கொள்றேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன். நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். வாடா வாடா பண்ணிட்டு போய். வாடா வாடா படி முஜாயா. வாடா வாடா பண்ணி முஜாயா. யாரும் பார்க்கல பண்ணி முஜாயாங்க. நாதாரி சவுடா. சரத் நான் சொன்னேன்ல பாஸ், படி முஜாயா வருவான். எப்படி டேமேஜ் பண்ணி போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்ல இவ்வளவு நம்ம சரத்தை தான் சந்தேகப்பட்டு இருந்தோம். ஆனா அவனையே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை அந்த சரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி லூசு மாதிரி பேசுற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவன மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார். உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. வாவ் வாட் a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? வரீங்க? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு. பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தா என்ன, பழையது வந்தா என்ன? என்னது இது? அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்ல நினைச்சேன். ஓங்க சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரியல பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா பண்றா. பாஸ் மேல இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன். காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்ல இவனுக்கு. ச்சே. சரண்யா சரண்யா வர வர. என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஷ்டப்பட வேலை? ஊட்டில மாட்டிட்டு ஓகே பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா. அவசரப்படாதீங்க. ஆவி.
ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொன்ன? போடா லூசு, நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்க தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ, இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ், இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தினம் பாஸ். இப்போ போய் நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க போகுதுன்னு அநியாயமா உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தான் இருந்திருக்கா? இப்ப இல்ல பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பாத்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா, இந்த தடினை புதைக்கவே தம்பில்ல, இந்த கிழமை வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் மேக்கப்புடையே தான் இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டு அங்கனே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மம் அடிச்சு விடாத. அப்படி இல்ல பாஸ், ஒருத்தர் ஓகே, ரெண்டு பேர் ஓகே, ஆனா வரவங்க எல்லாரும் சாவறாங்கன்னா இல்ல வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்க கெஸ்டா வரவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேக்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு செத்துறாங்க. அது அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்வாராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறைய வித்துட்டு இருக்க. சரி, அப்போ அந்த பெல் செத்தவங்கள அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதுல ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்டா வந்து டெஸ்ட் பண்ணா. ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, அப்ப நீயே கெஸ்டா வந்துரு. ஐடியா கொடுத்தவனுக்கே ஆப்பா. சீட்டு குளிக்க போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நான் ரெடி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணையே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அதான் ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற கூட்டாத, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு. ஆளையும் மூஞ்சியும் பார், விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். நீ கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காளே. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்க? ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தாலும் நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவா இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமா தான் சொல்லிட்டு போயேன்.
பயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஷோ ச்சே. நீதான் பாட்டு பாடினியா? என்னடா? இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு. நீ வாய் திறந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? சரி. இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இரு பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாம், பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது? நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து காண முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ, நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்து வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பாஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சவிட தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்ச இல்லை. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேய் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீ தான் பயப்படுத்தியா? ஆமா. எப்படி சூப்பரா பயப்படுத்துறேனா? சி கேவலமா இருந்தது. காட். வா. சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கே நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ச்சே. ஆமா, பாட்டலாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் எப்ப பாடுனேன்? ஏய், மறுபடியும் விளையாடாத. நீ பாடுனே. சீரியஸா சொல்றேன். எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் போன் எங்கேயோ வச்சுட்டேன். மேல இருக்கான்னு பாத்துட்டு வாயேன். ஏய், ரொம்ப டயர்டா இருக்குடி. மேல தானே. எப்போ எடுத்துக்கோ போ. சரியான தத்தி. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு? 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 யாரு?
இவனா சித்தா என்னாச்சு? இவன் எப்படி வந்தா? தெரியலடா, இவங்க 2 பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கே நீங்க போர்வை வளர்க்கணும் தான் இருக்கிறதே தெரிஞ்சுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் என்னையா? இப்போ இந்த கொலைய மேடமுக்குள்ள தானே சேர்ப்பீங்க? சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போடு. ஓகே பாஸ். சரி சரி அழுவாத. என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல. எருமை குரல வேற கத்துற. அந்த மாதிரி நான் பேசல. பேய் தான் பேசிச்சு. சரி சரி அழுவாத. நம்ம பேய்க்கு நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. ஏய் அறிவில்ல, முதல்ல இந்த குழியை விட்டு வெளியே வாயா. யார கேட்டு இப்ப பண்ண? மேடம் சும்மா கத்தாதீங்க மேடம். அண்ணியே சாராண்ட சொல்லிட்டேன். இந்த வந்துட்டாரு சார். இந்த மாதிரி வேலையில என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னேன்ல. நீங்க பாட்டு குழியை நோண்டி நோண்டி மூடிருக்கீங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் தென்னங்க நட்டு விட்டேன். இவ எதையாவது பார்த்தானா? இல்ல பாத்திருந்தா கேட்டுப்பானே. எப்படி நாளைக்கு மேல தோண்டிருப்பான்? நாமளும் எந்த குழியும் நாளைக்கு மேல தோண்டல. கண்டிப்பா பாத்திருப்பண்டி. இது கேக்குறேன். ஏங்க சார் இங்க தோண்டு போது ஏதாவது பாத்தீங்க? சார் என்ன புதையில இருக்கு போதே. இந்த கிரில் கம்பி தான் இருந்துச்சு. அது யூஸ் இல்லைன்னா என்னடையாவது குத்து இருந்தா 4 காசு பாத்துருப்பேன் சார். நானு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் மேடம். ஒர்க் ஓவர் துட்டு. நாங்கள உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னோம். அதெல்லாம் தர முடியாது. போயா. மேடம் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். பாத்துங்க. அவன் கேக்குறது கொடுத்து அனுப்பு. டா பவுடர் வாசனை தூக்கு சார். என்ன வேலை தான் சொல்லுங்க சார். மேடம் வட்டா. தேங்க்ஸ். இப்போ என்ன பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். உயிர் போய் டேய் எங்க ஊர் சாமான் எங்க எடுத்துட்டு போற? டேய் ஆமா பொல்லாத சாமான் வச்சிருக்கான். போயா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? மூடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. அப்படி என்ன தப்பா கேட்டேன்? ஏன் மூடலாம் சொல்றாரு? அவர் சொன்னது வாய இல்ல ஜிப்ப. என்ன பாஸ் ஒரு பாடி கூட காணோம்? அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்க கூட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தை காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெளில வா. வெளில வாயா. என்ன ப்ராப்ளம் சார்? எதுக்கு எத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? தென்னை மரம் இருக்கு சார். நல்லா வச்சியே தென்னை மரத்தை. நான் தான் பார்த்தனே. வா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல ஆலமரமே வைப்பாரு. பெரிய அசோக் நிஜமா சார்? மரம் நம்புங்க சார். வாடா சார் 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 வாடா. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். வண்டி அடியா. சார் 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 ஏறு ஏறா. வாடா போ. ஐயா ஆடு மாட்டிக்கிச்சு. உட்காருங்க சார். யோ உள்ள கூட்டு போயிடுங்க சார். சார் அப்புறம் சார் உனக்கு என்னையா துப்புலாம் குத்துக்கிறேன். பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார்? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? கொடுங்க. எப்படி எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது. காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார் உங்களை மத்த அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பாக்குறேன். எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்ல? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்க்கு வாங்க சார். சார் ஆக்சுவலா என்னாச்சுன்னா எங்க ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்டா வந்து தங்கிருந்தாங்க. அஞ்சமாக்கா நினைச்சியா? அவனை தோண்டி எடுத்த போதெல்லாம் எங்கடா?
புதையலா சார்? நாங்க குழி தோண்டது பணம் பதிக்க, புதையல் எடுக்கல சார். அப்ப அந்த குழியில எல்லாம் பணம் இருக்குங்கிற? ஆமா சார். ஆனா இன்னைக்கு காலையில தோண்டும் போது எதுவும் இல்ல சார். நீ போச்சிருந்தா தானே இருக்கும். எப்படி உன் கதையில அந்த டீச்சர் சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட? அதான் சார் எனக்கும் புரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. எப்படி ஆகும்? அவங்களா நாம்ச்ச கஸ்டமர் ஆச்சே. அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத. மரியாதையா எடுத்த போதெல்லாம் எங்கன்னு சொல்லு. நல்ல டீல் பேசிக்கலாம். இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன்? புதையல் எதில லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லூசா? யோ அந்த எஸ்ஐட் ஃபெல்லடியா. நீ சொன்னியே கஸ்டமர் 2 பேரு புருஷன் பொண்டாட்டி கரண்ட் கம்பில கை வச்சு செத்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன சொல்லு? கந்தன், பத்மா. இவங்களா பாரு. ஆமா சார் இவங்க தான் சார். ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு. நீ இவங்களா பாரு. ஆமா சார் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்ப நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டே நீ கதை ஊத்து விடுறியா? சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். இருக்கும் தபார் தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் வித்து தரேன். சேல்ல 10% கொடுத்தா போதும், சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேக்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா ஆட்டி கார்ல. ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்ப நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. கிளம்பு. வரேன் சார். What the hell? யோ ஷரத், அங்க தேங்காய் சாப்பிடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா போ. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டுறதுக்கா? நானே ஒரு போலீஸ் என்னெல்லாம் உள்ள வச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்கு தான். இப்போ நாம எப்படி தப்பிக்கிறதா யோசிக்கணும். என்னது நாம 2 பேரா? ஆமா நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம். போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும். அது எப்படி கிரணை விட்டு? பாஸ் கதை முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான். இந்த முட்டாள் தண்டுக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. யோ நான் அத சொல்லலையா. எப்படி இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன். ஓ நீங்க அப்படி வரீங்களா மேடம்? ஓகே ஓகே. அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்க பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான். வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். என்னது ஆளுக்கு பாதியா? நீங்க 2 பேரும் கிரிமினல்ஸ், அத மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும். வாட் ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஆமாண்டி. இப்போ என்ன மேடம்? இப்போ அதெல்லாம் நேரம் இல்ல மேடம். முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். டேய் கிரண், எப்படிடா வந்த? உன்னை எதுவும் பண்ணலையா? எப்படி தப்பிச்சிட்டீங்களா? போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல? விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுங்க போல. ஏய் ஸ்மிதா நீ மாடி. டேய் கிரண், என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னையே சந்தேகப்படுறியா நீ? நீ உள்ள இருந்தா யார் வெளிய எடுத்துட்டு வருவா? அதுக்கு காசு எப்படி வரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? புரியுது. யோ எங்க ரெஜிஸ்டர் புக்? உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ். எதுக்கு பாஸ்? இன்ஸ்பெக்டர் வேற இங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க ஓட வந்து செத்து போலாம் குழப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் ரெடி. வந்தவங்க கடைசில செக் பண்ணணும். கந்தன் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். மாணிக்க முனியார் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். தேவதாசன் குஸ்திவாதியார் நம்பர் 17. பாஸ் எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஏய் மொக்கே, இங்க எழுதி இருக்கறதுல இந்த இடத்தோட அட்ரஸ். ஏய் கிரண், இங்க என்னடா நடக்குது? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்கலாம் செத்து பல வருஷம் ஆகுது. எங்கேயோ தப்பா இருக்கே. டேய் நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனருங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே? ஏய் இப்போ என்ன சொல்ல வர? நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் சுத்துது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க. அதுதான் ஏதோ செய்யுது. இல்ல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நான் இதை விட பயங்கரமா யோசிப்பேன். எவன் தான் தெரியல, ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுறான். பிடிக்கிறேன். ஏய் சரத், என்ன பண்ற?
இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். மேடம் என்னாச்சு மேடம் என்னாச்சு சொல்லுங்க ஏன் இப்படி பதறீங்க மறுபடியும் வேணாம் என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வரீங்க நீ பார்த்தல எதை பாஸ் கருப்பா கோரமா ஒரு உருவம் நீ பார்க்கல என்ன பாஸ் சொல்றீங்க நான் சொன்னேன்ல நீ பார்த்தல நான் சொல்ல நம்பல இந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க பாஸ். உங்க மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நாள் உங்களை கொத்தாக்க விரும்பும் இருக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் அவுட்டர்னு கூட்டிட்டு வந்துடலாம். பேய் அவுட்டரியா? இந்த நேரத்துல அவனை போய் எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கு பிரதர் இருக்காரு. பிரதரா? ஆமா, பிரதர் அடைக்கலாம். அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு. அடைக்காலத்தின் நடுசாம தரிசனம். இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும். டேய், பரவச சிகிச்சையாண்டா. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்ணு மூடுங்க. இந்த தியானத்துக்கு விடுங்க பாஸ், ஊரே இப்படிதான் இருக்கு. நம்ம பையில கை வைக்கலன்னு சந்தோஷப்படுங்க. வாங்க. இப்போ கேக்கும். ஓகே கேர்ள்ஸ். அடைக்கலம் 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 அடைக்கலம். அடைக்கலம் வந்தாரே, அடைக்கலம் தந்தாரே, கடவுளா இருப்பாரே, தீமைகள் ஒழிப்பாரே. அடைக்கலம் வந்தாரே, அடைக்கலம் தந்தாரே, குறைகளை தீர்ப்பாரே, பாவங்கள் அழிப்பாரே.
தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யாரு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். கேர்ள்ஸ் ப்ரொசீட். இன்னைக்கு இந்த 2 பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க. பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். அட பாவி, இந்த தடவுறான் சரியான ஃப்ராடா இருப்பான் போல. சும்மா இருங்க, நம்மளாம் பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்டுட்டே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸை நான் ஓபன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க. என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், ஒண்ணு என்ன உசார் பண்ணி நான் அவங்கள உசார் பண்ணேன். டேக் யூ சி. ஓகே ஓகே பிரதர். தலைய சரியா இருக்காரு அவரு, சமாளா இருப்பான் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு சந்தி. வாங்க பிரதர், தைரம் தேய்ச்சி விடுறேன். நான் கூட இந்த ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆளு. வா போய் பேசலாம். இப்ப பரவாயில்லையா பிரதர்? சமயா போட்டாமா, சரி வழி. நீ கை வச்சா எல்லாம் திந்து போயிடும். யோ, யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அதான். யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கூல் பிரதர். யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்துக்கு பாவம்ல, அவனை தூக்கலாம். வா. ஓகே பாஸ். அந்த ராணி பேசுறேன். இவன் யாரியா கோமத்தோட? நீ வாச்சா போட்டாரா? ராணி போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே கேஞ்சி பட கோடி மாதிரி அதான் சொல்றேன் இவன். ராணி வா ராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வா ராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பாஸ், புரியல. நீங்க வெளிய போறியா? இவ்வளவு எங்கடா இருந்தீங்க? அம்மா பட்டடத்துலயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவ? ஒரு மாசத்துல பிறந்தவன் மாதிரியே பேசிட்டு இருக்கான். கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற, வேற ஸ்வீரிங் ஆகுது, உடம்பு கட்டிங் கேக்குது. கரெக்டா? கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி நீ இப்படியே பேசினா உண்மையில கொண்டுவேன். கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான். ஆனா பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரம் பண்ணிக்கல அந்த பவர். யோ, தந்திரம் மந்திரம்லாம் ஒண்ணு இல்லையா, எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போடுவாங்க. அப்ப அந்த பிட்பாக்கெட் எப்படி பிடிச்சீங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நான் இவனை மட்டும் தான் பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான்யா. சரி, பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டு விட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்ட வராதா? பேயா? ஐயா, என் கூட 2 பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்ற? இது வேலைக்காக நான் ஐசாகிறேன். போச்சு. யாரியா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்லணும். ராணியம்மா, ஹெல்ப் மீ. யாரா நீ? சும்மா சும்மா திருடி சாப்பிட்டுட்டு இருக்க? பசிச்சே என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது வெள்ளை வாங்கி சாப்பிட விடுறேன். என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது. இன்னும் திமிரா பேசுறான் பாத்தீங்களா பாஸ்? என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஓவரா பேசுறேன். ஏன்னா முடியாது?
அதுக்கு நீ உயிரோடு இருக்கணுமில்ல. உன்னை அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது. யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? அதுவே உன்னை தேடி வரும். அப்ப கேளு. ஏடா ஒரே பேசை பண்ணி சொல்ல, நானே ஒரு கொன்றுவேன். சொல்றா சொல்றா, யாரா நீ? சொல்றேன். நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்கே எப்பவுமே தனிமையில ஒரு பொண்ணு இருப்பா. அவ மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன். ஆஹா, என்ன ஒரு கவிதை! ஒரு நிலவே உட்காந்து இன்னொரு நிலவை ரசிச்சிட்டு இருக்கேன். வெள்ளை பந்து விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று முதன்முறை உருகி சொக்கிப் போகிறேன். தயக்கங்களும் தள்ளி போக கனவிலே சுகமாய் நீயும் வந்து விழ தவிப்புகளும் இன்பமாக பார்வையிலே பலவானவில் என்னை கொல்லுதே. நாணத்திலே சிறு புன்னகை உண்மை சொல்லுதே. என்னை முழுதாயாள வருவாயா? முதன்முறை உருகி சொக்கிப் போகிறேன். தயக்கங்களும் தள்ளி போக கனவிலே சுகமாய் நீயும் வந்து விழ தவிப்புகளும் இன்பமாக வெள்ளை பந்து விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று. யாரு யாரு? அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க, சீக்கிரம் போங்க. சரி. யாருது யாருது கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ். அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசை கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க, மேல வாங்க. மேலையா? தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. பாத்து பத்திரம் வரங்க. உங்களுக்காக ஜன்னல் வழியா ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒண்ணும் இல்ல, விட்டுடுங்க. இல்ல இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு?
அருணாச்சலமா பொண்டாட்டியுமா? ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதே மறைச்சு எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீட எவனோ வெளியூரால் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம் போகாதீங்க. சொல்றத கேளுங்க, போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சைதன்யை நமஹ. அத பல்க் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையோ இல்லல்ல? இல்ல. இப்படி ஒண்ணு இங்க இருக்குங்கிறதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல. ஓ தர அருணாச்சலம், அருணாச்சலம் கதவு திறங்க. வேகமா சீக்கிரம் சீக்கிரம் முடியல. சீக்கிரம் வா, பயப்படாத வா. என்னால முடியாது தமிழ். என்ன எப்படியாவது காப்பாத்து தமிழ். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ஆளுங்களை கூட வந்துடுறேன். என்னால சரி யாரும் இந்த கதை முடிச்சு பாத்துக்கோ. என்ன நான் வந்துடுவேன் தெரியுமா? அருணாச்சலம் மேல யாரையும் விடாதீங்க. எல்லாம் கட்டு போயிடும். போய் அவங்களை நிறுத்துங்க. தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பைத்தியமா புரியுது? சும்மா நடிக்காதடா. உன் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. தங்கச்சியா? பாத்துட்டியா நீ அவளை? இனிமே உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன நெஞ்சல் சொன்னா இத்தனை பேர் முன்னாடி என்ன மிரட்டுவேன்? அருணாச்சலம், கதிரேசன், எங்க எல்லாரும்? இதுக்குள்ள எங்கடா போய் தொலைஞ்சுக்கிட்டா? பாவீங்களா? அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரது? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் சொல்ல பண்ண மாட்டாங்க. பயந்தாங்க நீங்க ஓடிட்டானுங்க. ஹே, ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தொட்டி விடுறேன். உட்காருங்க. பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்தடிக்க அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும்.
ஆமா அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான்டா பிரச்சனையே. இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடுடா? ஏன் வீடு? இது ஏன் வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்க இருந்து விட்டாதானே வரும். வெள்ளை பண்ணு பின்னோடு பண்ணு. அட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகரையில் விழுந்த கதையில இருக்குது. இப்படி அநியாயமா பேய் விரிச்ச வழியில வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்க பேரா சுத்திட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்க நிறைய பேர் வந்து மாட்டி செத்து இருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச நேரம் கிடையாது. உடம்புல ஓடுற ரத்த நேரம் சிகப்புடா. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே பஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூட இருந்தா எனக்கு இப்படி தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டி சாமி பண்ணி எடுத்துறேன். அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இது எஸ்கேப். நானு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி போட்டா பவர்ங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது பார்ப்பா, மொய்னு வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவ வாங்கிடுவா. நான் இங்க இருந்தா என்னை உண்டியல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாகிடுமா? ஆமா ஐயா, இது ஒண்ணும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வேற. வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா? 12 மணிக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்னையா அலாரம் வச்சு பயமுறுத்துற? கிரண், ஸ்மிதா, 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 பிடிக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் பாவம் மேடம். கிரண், எங்கடா இருக்க? ஸ்மிதா பாப்பா, கிரண், எல்லாம் ஓகே தானே? வாமா, ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி. என்ன என்ன அடிச்ச தெரியுமா நீ? ஷரத், எல்லாம் ஓகே தானே? ஷரத், கேட்டுட்டு இருக்கல, சொல்லியா?
இல்ல இல்ல கிரண் தூங்க இருந்தா வருது என்னன்னு பாரு. உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு குத்துதுங்க. பாப்பா பயந்து இருந்துச்சு, அதான் தைரியம் கொடுத்துருந்தேன். நீங்களும் வாங்கல, எல்லாரும் சேர்ந்து தைரியம் படுத்துவோம். உன் காரியத்திலே குறியா இருக்காதியா, கொஞ்சம் எந்திரியா. இத்தனை சாமியார் எதுவுமே கத்துக்கலையா? எதையாவது பண்ணி அந்த பேயை ஓட்டி தொலைய. எங்க ஜெகதீஷ் பாப்பா எனக்கு 2 3 வித்தையை கத்து கொடுத்துருக்காரு. அடுத்த முறை பேய் வரும்போது அங்கேயே படிச்சிடலாம். ஸ்மிதா, நீ அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா, நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, சும்மா பிச்சுக்கும். என்கிட்டயே ஒரு சாமா இருக்கும் போது நான் ஏங்க கண்ட சாமா எடுத்துல தப்பா. சரி வா போனோமே. இருக்கிறாங்களா? மிஸ் ஆயிட்டாங்களா? கிரண் என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? சரண்யா எங்க? ஏ சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? I say you get out. சரத், கிரண், ஏன்டா என்ன உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க? கதவு திறங்கடா ப்ளீஸ். சரண்யா, உண்மையிலே நீதானாடி? உனக்கு சரியாயிடுச்சா? நான் தான்டா. சீக்கிரமா கதவு திற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கதவு திறக்கறானுங்களே, அடிபட்ட வலியோட குறையிலையே. சரி, நீ என் தங்கச்சின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நான் திறக்கிறேன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு, அப்போ நான் நம்புறேன். என்னது பேய்ட்ட பிளாஸ்பேக் எல்லாம் கேக்குறானுங்க? என்னமோ கிரண் பர்ஸ்ல இருந்து காசு திருடுவேன், அப்புறம் அடிக்கடி ஸ்மிதா குடிக்கிறத எட்டி பாப்பேன். நம்புறேன், நீ என் தங்கச்சி தான். கதவு திறக்கிறேன். சரி, நான் எங்க வாழ்கிறேன், ஏன் எங்கு வருகிறாய்? இந்த மண்ணை தேடி வந்த கூட்டம் யாவையும் ஆவியல்லா கூட என்னையா நீ வெட்டது சுன்ற மாதிரி வெட்டதையே பார்த்துட்டு இருக்க? தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதவுல இருந்து என்ன வருதுன்னே தெரியல. போயா. யோ, இந்த வாசக்கதவே தரையா, இந்த வழியாவே தப்பிச்சிடலாம். தேங்க் யூ. டேய், புத்தி காமிக்கிற பாத்தியா? நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு, அர்த்தம் இருக்கு. போ. ஓ அனி, என் கூட இல்லையே. சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? நல்லா. டேய் குமாரு, இந்த இடம் எவ்வளோடா தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா, என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர்ற சாக்குல நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேர்ல எழுதி குத்தாதான் சரியா வரும். வந்தானுங்க பத்தியா?
தானா தற்கொலைக்கு துர்னா அது வந்து வாயை மூடிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்படா. டேய் அங்க என்ன ரெண்டு பேரும் முணுமுணுக்கிறீங்க? ஏங்க இந்த வீட நீங்க வாங்காதீங்க. இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய் உர்ராவன. ஏய் ஐடி டேய் என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னவனே நீ. இப்ப என்ன புதுசா பேகின்னு கதை விடுறீங்க? யார் இவன் கூட்டாளியா? யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாரா பிரதர்? சத்தியமா சொல்றான், எல்லாத்துக்கும் பிரதர் தானா? சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கைத்தட்டி ஆன்னு இருப்பாரு அவரு. ஆமாண்ணா மக்கா கூட இவரு கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவரு கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியமாயிடுவேன். அனுப்பிச்சு விடுங்கடா. அண்ணனுக்கு லேகிங் இருக்குமா? டேய் நீ யாரா? ஹோட்டல் மேனேஜருங்க. ஹோட்டல்? ஓ ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு. விட மாட்டேன்டா. போடு கையெழுத்த. போடுறேன்னா போடுற. ஏமாத்தல. துர்னா வேணாம், மனசு கேட்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுண்ணா. தகுடி வச்சிருக்கே இவெல்லாம் ஒண்ணு ஏறி குத்துவானா? டேய் புறாவனா? நான் நிஜமாண்ணா? ஏய் போடுற கையெழுத்து போடுறேன். நான் டென்ஷன் ஆகுதுண்ணா. போட்டுறேன் பிரதர். போடு. போடுறேன். ப்ளீஸ் கிவ் மீ தி ஆப். நீயே கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்குற? போட்டேனா? திட்டுறான் பாவ. எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியே போங்க. கிளம்பு கிளம்பு. பாத்துக்கண்ணா. எல்லாரும் அனுப்புறேன். அண்ணா கிளம்பு கிளம்பு. இனிமே இந்த சொத்து நம்மளுது. டேய் யாரா மஞ்சா போடுவ? அதானே. ஏய் மஞ்ச பாப்பா உனக்கு நான் தனியா சொல்லணுமா? உள்ள போலாங்களா? போங்க போங்க. என்னத்துக்கு போன்ற என்ன வீசிங்க? இந்த பொண்ணு ஓ வேகுது நீனா. அப்படியா? துர்னா அதுக்குள்ளயா? நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? பாஸ் ரைடர்ஸ் சொன்ன மாதிரியே போய் கரெக்டா டைம் கீப் அப் பண்ணிருக்கு. எப்படி டான் எல்லாரும் 12 மணிக்கு தூக்கிருக்கு பாத்தீங்களா? ஆட்டாம தான் பாவம் நட்டுங்கினார்.